வெல்கம் டு ஜெர்மனி அட்வென்ச்சர்ஸ் மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ட்ரிப்பு கிளம்பியாச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரிப்புமே நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க அமையுது. எதுவுமே ஒரு பிளான்டு ட்ரிப்பாகவே இருக்க மாட்டேது. இது வந்து அன்பிளான்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் மாட்ரேட்டாக இருக்குங்க. ஏன்னா செக்கில் ஆட்டின சுத்தமான உருட்டு பல வருஷமாக நினச்சிட்டு இருந்திருக்காங்க. லைக் எல்லாருக்கும் குலதெய்வம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அது மாதிரி எங்களுக்கும் இருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அந்தோனியா சர்ச்சு புளியம்பட்டின்னு ஒரு ஊரில் இருக்குது. இங்கே நம்ம சென்னையிலேருந்து கொஞ்சம் லாங் தான் அது. லைக் திருநெல்வேலியிலேருந்து கொஞ்சம் தூரம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அங்கே தாங்க போக போகிறோம். ஃபேமிலி ட்ரிப் தான் இது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்போ பல வருஷமாக வேண்டி இருந்திருக்காங்கங்க. லைக் கோயில் ஏதாவது வேண்டியிருந்தால் அது நிறைவேற்றணும் இல்லைங்களா, அது ரொம்ப நாள் பெண்டிங்லேயே போயிட்டு இருந்திருக்கு. அது இல்லாமல் அம்மாவும் வேண்டி இருந்திருக்காங்க, அதுவும் நிறைவேறல. இந்த இயரில் நானே ஈஸ்டர் அப்போ வேண்டியிருந்தேன், என்னாலையும் போக முடியல. இது ரீசெண்ட் மந்தில் தான் தெரிய வந்துச்சு. சரி ஓகே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. பட்டு நம்ம என்ன தான் நினச்சாலும் கோயிலை பொறுத்த வரைக்கும் கடவுள் நினச்சாதான் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி தாங்க. இப்போ நம்ம ஃபேமிலியாக போகணும்னு சொல்லிட்டு வேண்டியிருந்தனால சிஸ்டருக்கு வந்து இதில் டைம் கிடைக்கல. ஏன்னா அவங்க ஒர்க் இருக்கிறனால குழந்தைங்களுக்குலாம் லீவ் கிடைச்சா தானே போக முடியும். ஸோ அது கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருந்துச்சுங்க. ஃபைனலாக இந்த இயர்க்குள்ளே போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணது. பட் இது கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஏன் அப்படி இருக்காங்கன்னு தெரிலங்க. ஒரு லீவு தரதுக்கு அவ்வளோ யோசிக்கிறாங்கங்க. அவங்களோட லீவு கம்பெனிக்காக தானே ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்காக தானே உழைக்கிறாங்க. அந்த ஒரு லீவை நிம்மதியாக எடுத்துகிட்டு போயிட்டு வரணும்னு கூட அவங்க யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் அவங்க எஸ்டர்டே நைட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க, இது மாதிரி லீவ் நான் சொல்லிட்டேன், நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ ஓகே, ஆல்ரெடி பிளான் பண்ணது தானே, ஓரளவுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் ஐடியா இருக்கும் இல்லைங்களா, இப்படி இது பண்ணலான்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஃபுல்லாலாம் பிளான் பண்ணலங்க, கொஞ்சம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கேருந்து கிளம்பி அவங்க வீடு திருவள்ளூரில் இருக்குது. நம்ம இங்கேருந்து கிளம்பி அங்கே போக போகிறோங்க. இல்லை திருவள்ளூர் வந்துட்டோங்க. அக்கா ஃபேமிலி பண்ண நம்ம வீரனில் தான் போகிறோம். நம்மளோட வீரனில் தான் கிளம்பி போவோம். பதட்டப்படாதீங்க மாமா. தலை துண்டா மாமா, தலை துண்டா, கழுத்து துண்டா, குடலு துண்டா, ஈரல் துண்டா, சும்மா தனித்தனியா பிரிச்சு 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 வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. சாப்பிடுங்க ஏட்டியா, கிளம்பியாச்சுங்க. அவ்வளோதான், அக்கா ஃபேமிலியை பிக் பண்ணிவிட்டு அப்படியே போக போக என்ன நடக்குதுன்னு பார்ப்போங்க. அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏர்லி மார்னிங் 3 o'clock கிளம்புவாங்க. 4 o'clock வீட்டிலேருந்து அப்படியே ரெடி ஆகி 5 o'clock இங்கே வந்து இப்போ இங்கேருந்து நாங்கள் அப்படியே கிளம்பி போகிறோங்க. அது செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது, செம்ம ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்குது. போகிற உள்ள சன்ரைஸ் எல்லாமே பார்த்துட்டு போங்க. வியூவை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. காலையில் ரோடே தெரிலங்க, அந்தளவுக்கு பனி மூட்டலாம். நம்ம சென்னையிலேருந்து போயிட்டுருக்கோமா இல்லை கொடைக்கானலில் இருக்கோமானே தெரிலங்க, அந்த மாதிரி இருக்குங்க ஃபீல். பேர் பார்த்தீங்கன்னா ஷாப் ரெஸ்டோ பசன்னு இருக்குது. மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இருக்குங்க. நல்ல ஓப்பன் வியூ, நல்ல வியூ. வெளியே அவுட் சைடு வியூலாம் சூப்பராக இருக்குது. அப்படியே அங்கேருந்து இங்கே வரலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். பிளாக் காஃபி தாங்க சொல்லியிருக்கேன். பாருங்க, சூப்பராக இருக்குங்க. சேம் அப்போ சொன்ன மாதிரி தாங்க, நம்ம சென்னையில் தான் இருக்கோமா இல்லை கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு அந்த மாதிரி இடத்துக்கு வந்துருக்கோமான்னு தெரிலங்க. செம சூப்பராக இருக்குங்க. மார்னிங்கே இந்த மாதிரி ஒரு ரைடு போடுறது மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. வியூ சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே ரோடு நல்லா சூப்பராக போடுறாங்க. ஃபர்ஸ்ட் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க, கொஞ்சம் நல்லா போட்டிருக்காங்க. செங்கல்பட்டு தாண்டி தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குங்க. ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டோலுக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்மளோட ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டோலு. ஏன்னா பைபாஸ்லேருந்து நம்ம வீட்டுக்கு வந்தால் திருவள்ளூர் போயிட்டு அக்காவை பிக்கப் பண்ணிட்டு வர முடியாது. அதனால அக்காவை போய் பிக்கப் பண்ணிட்டு அங்கேருந்து வரனால நிறைய டோலையும் நாங்கள் அவாய்ட் பண்ணிட்டோம். கொஞ்சம் காசு சேவிங் தான், ரொம்பலாம் சொல்ல முடியாது. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டோல் கிராஸ் பண்ணிட்டோம். இன்னும் எத்தனை டோல் கிராஸ் பண்ண போறோம்னு தெரியல, பாப்போங்க. டீ காஃபி ஸ்நாக்ஸ் முடிச்சுட்டு வந்தோம். அதுக்குள்ள அடுத்து சிஎன்ஜி போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த புரிஞ்சு எண்ணிக்கையிலே பாருங்க, சிஎன்ஜி போடுறதுக்கே இங்க 2 லைன் நிக்குதுங்க. செங்கல்பட்டு தாண்டி இந்த ஒரு பெட்ரோல் பங்க் தான் இது, பாரத் பெட்ரோல் பங்க் தான். இது நம்ம விட்டுட்டோம்னா இதுக்கப்புறம் எங்க இருக்கும்னு தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச லாஸ்ட் டைம் ஃப்ரெண்ட்ஸ் வரும்போது வீரானூர்னா ஏதோ ஒரு ஊர் வந்துச்சுங்க. இங்க இருந்து ரொம்ப தூரம் அது, அங்க போய் தான் அடுத்து சிஎன்ஜி போடுற மாதிரி ஆயிடும். அதனால இங்கே ஃபில் பண்ணலாம், நம்மளும் லைன்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. நேரம் வெயிட் பண்ணது இல்லைங்க, ரொம்ப ஒரு நல்லது நடந்துச்சு. சூரியன் இப்பதாங்க தெரிஞ்சது, அதுக்குள்ள மறைஞ்சிருச்சு. வியூ சூப்பரா இருக்குங்க. அது பெட்ரோல் பங்க்ல இருந்து அப்படியே பாருங்க, ஃபுல்லா மழை தாங்க. செம்மையா இருக்குங்க வியூ. வியூவுக்காகவே இங்க நின்று பொறுமையா நம்ம சிஎன்ஜி போட்டு போகலாம் போல இருக்குங்க. அண்ணன் ஒருத்தர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. வழியா சாப்பிடுறது ஒரு இடத்த கண்டுபிடிச்சுவாங்க. ரொம்ப நேரம் கழிச்சு வீட்ல இருந்து 4 o'clock ஸ்டார்ட் பண்ணதுங்க. ஆல்மோஸ்ட் டைம் 9 o'clock கிட்ட ஆயிடுச்சு. வந்து பாத்தீங்கன்னா ஊட்டி காஃபி ஹவுஸ் அந்த பக்கம் இருக்கு. இந்த பக்கம் ஹோட்டல் ஊட்டி கிருஷ்ணா பவன் இருக்கு. சாப்பிட வந்திருக்கோங்க. கிட்டத்தட்ட 5, 6, 7, 8, ஒரு 5 மணி நேரம் டிராவல் பண்ணிருக்கோங்க. 5 மணி நேரம் டிராவல் பண்ணி நம்ம இங்க வந்திருக்கோம். சாப்பிட்டுட்டு ஒரு இடையில ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் டீ காஃபிக்கு நிப்பாட்டணும். ஃபேமிலியா போறோம் இல்லைங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸா போறதா டக்கு டக்கு ஸ்பீடா போகலாம். ஃபேமிலியா போறதுனால அப்படியே ரசிச்சுக்கிட்டு பொறுமையா போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி பொறுமையா போறாங்க. எந்த டைம்ல நம்ம அங்க போய் சேர போறோம்னு தெரியலங்க. நார்மலாவே 10 hours கிட்ட காமிச்சதுங்க நம்ம அங்க போய் சேர்றதுக்கு. புளியம்பட்டி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அங்க போய் சேர்றதுக்கு.
பட் இப்போ நம்ம அங்கங்க ஸ்பாட் போட்டு ஒரு 2 hours எக்ஸஸா தான் வச்சிருந்தோம். 12 hours போயிடலாம் அப்படின்ற மாதிரி. பட் இப்போ டைம் போறத பார்த்தா இன்னொரு டைம் இழுக்கும் போல இருக்குங்க. பார்ப்போம் என்ன எங்கெங்கெல்லாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிக்கு முன்னாடி ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்குங்க. நான் எப்போ ஊருக்கு வந்தாலும் சரி இங்கே தான் ரெகுலராக நம்ம சிஎன்ஜி போடுறது. அங்கே தான் வந்திருக்கோம். 85 ரூபா தாங்க ரேட்டு. இவ்வளோ தான் இங்கே சிஎன்ஜி ரேட்டு. இங்கே தான் நம்ம சிஎன்ஜி எப்பயும் வழக்கமாக வந்து போடுறதுங்க. நேட்டிவ் மதுரை தான். நீங்கள் எப்போ வந்தாலும் சரி இங்கே தான் போடுவோம். இப்போ தாண்டி தான் நம்ம போக போகிறோம். ஸோ அதனால் இங்கே போட்டுடலான்னு சொல்லிட்டு இங்கே வந்திருக்கோங்க. ஓட்டு 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 இப்பதாங்க திருச்சி டோல் தாண்டோம். திருச்சி டோல் வரதுக்கே டைம் 12 ஆச்சுங்க. 5 மணிக்கு சென்னை திருவள்ளூர்ல இருந்து கிளம்புவாங்க. 7 மணி நேரமா திருச்சி மட்டும் தான் வந்துட்டு வருவாங்க. ஏன்னா நம்ம இடையில ஒரு 2 3 ஸ்டாப் போட்டோம். சிஎன்ஜி போடுறதுக்கு ஒரு இடத்துல நிப்பாட்டோம், இன்னொரு இடத்துல நிப்பாட்டோம். அங்க பஸ்ல சிஎன்ஜி கரண்ட் இல்லை, அதனால இப்போ போட முடியாதுன்றாங்க. அதனால இப்போ அங்கிருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோங்க. இங்க எந்த ஒரு 18 கிலோமீட்டர்ஸ்ல சிஎன்ஜி பங்க் காமிக்குது. அப்புறம் நியர்பைலயும் 2 3 காமிக்குது. ஆனால் சில சிஎன்ஜி பங்க்லாம் இப்போ கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. தனியாக சிஎன்ஜிக்கு மட்டுமே சிஎன்ஜி பங்க்லாம் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்ல அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. அங்கங்க நம்ம பார்த்து மேப்பை பார்த்து நம்ம போக வேண்டியதா இருக்கு. சிஎன்ஜி பங்க்லாம் நமக்கு வந்துருச்சுன்னா மேப்பே பார்க்க தேவையில்ல. ஸோ ரைட் ஹேண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பக்கம் டுவர்ட்ஸ் நம்ம மதுரை திருச்சி சைடு போயிட்டு இருக்காங்க. ஆப்போசிட் சைடில் இப்படியே பார்த்தோம்னா சிஎன்ஜி பங்க் ஆல்ரெடி ஒன்று புதுசாக ஓப்பன் பண்ணிருக்காங்க. ஒன்லி ஃபார் சிஎன்ஜி மட்டுங்க, பெட்ரோல் பங்க் கிடையாது, ஒன்லி ஃபார் சிஎன்ஜி பங்க்குங்க. சொல்லுவாங்க சிஎன்ஜி பங்க்கு நம்ம திருச்சிக்கு முன்னாடி எப்பவுமே வழக்கமாக போகிறது தான். அங்கே கரண்ட் இல்லாதனால போட முடியல. சரி திருச்சியிலேருந்து டுவர்ட்ஸ் நம்ம மதுரை திருநெல்வேலி அந்த சைடு தான் போனோம். ஒரு 2 கிலோமீட்டர் யூ டர்ன் பண்ணால் இங்கே சிஎன்ஜி பங்க் இருக்கிற மாதிரி காமிச்சுது. சரி போடலாமேன்னு சொல்லிட்டு வந்தோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஜி வந்து 85 ரூபா தாங்க. 1 ரூபா 50 பைசா. இங்கே ரேட்டு கம்மியாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஊர் சைடு தான் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. ஸ்கூல்லலாம் படிச்சிருப்போம் இல்லைங்களா, காவேரி ஆறுன்னு சொல்லிட்டு. இங்கே செம்ம சூப்பராக இருக்குங்க. காற்று நல்லா சில்லுன்னு வருது. லைக் நம்ம மெனா பீச்சில் இருக்க மாதிரி இருக்குங்க. இதுக்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட் தாங்க இந்த சிஎன்ஜி பங்க்கு. பாரத் பெட்ரோல் தான் இருக்குது. யாராவது எப்போயாவது வந்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, போட்டு முடிச்சாச்சு. இது ஆப்போசிட்டில் தான் காமிக்கிறதுக்காக தாங்க கிராஸ் பண்ணி வந்தேன். அப்படியே முடிச்சுட்டு நெக்ஸ்ட் இப்போ எங்கே லஞ்ச் சாப்பிட்றதுன்னு தெரியல. பாப்பா இங்கே திருச்சிலே சாப்பிடுவோமா இல்லை போகிற உள்ள சாப்பிடுவோம்னு யோசிச்சுட்டு இருக்கோம். செலக்ஷன் பண்ணிருக்கான் பாருங்க. ஒரு டீ கடை, ஒரு பண்ணு கடை, ஒரு மசாலா வடை கூட வாங்கி திங்க முடியாத இடம். எல்லாரையும் கொல்லுதான் முடிவு பண்ணிட்டான்ப்பா. போயிட்டு மக்களே, திருச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம்னா பூதனூர்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டோல் பிளாசா இருக்குது. பூதனூர் டோல் பிளாசா கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம்னா 2 3 வெஜிடேரியன் ஹோட்டலாக இருந்தது. காலையிலையும் வெஜிடேரியன் ஹோட்டல், 2 இடத்துல ஸ்பாட் போட்டோம். அங்கேயே வெஜிடேரியனா, ஸோ நான்வெஜ்ஜாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா RR ஹோட்டல்னு இருக்குது. சைவம் அண்ட் அசைவம் ரெண்டுமே இருக்குங்க. இந்த RR பிரியாணி ஒன்று நேமை பார்த்தோம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இங்கே தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு எப்பயும் ஃபேவரட் பிரியாணி தான் சொல்லியிருக்கு. பிரியாணி வந்துருச்சுங்க. ஆல்ரெடி பிரியாணி தான் சாப்பிடுவோம். நல்லா சொல்லுன்னு இருக்குங்க. சூப்பராக இருக்குங்க பிரியாணி. நம்ம ஊர் சைடு வந்தாலே நல்லா காரம் காரமாக இருக்குங்க. லைக் நம்ம தலப்பாக்கட்டி அதெல்லாம் சாப்பிடணும், நல்லா காரம் காரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. டீசெண்டாக ஒரு பீஸ் வச்சுருக்காங்க. ஒரு பீஸ் வச்சுட்டு ஒரு முட்டை வச்சுட்டு நமக்கு பண்ணியிருக்காங்க. 65 பிரியாணி ஒரு பிக் பைட் ஆர்டர் பண்ணிருக்கோம். மஞ்சானம் உங்களுக்கு அதுவும் டேஸ்ட் பார்த்து இருக்குன்னு சொல்கிறாங்க. பிரியாணி காலியாக பண்ணியாச்சுங்க. சில்லி சிக்கன் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. லைக் சிக்கன் மஞ்சூரியன்றாங்க. இங்கே 65 காமிச்சு கொடுத்தாங்க. பசி. ஸோ சாப்பிட்டு முடிச்சாச்சு. நல்லா இருக்குங்க பார்க்கவே லுக்காக. நல்லா ஒரு வழியாக எங்களுடைய சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இலையாக முடியாச்சு. நல்ல சாப்பாடு நல்லா தாங்க இருந்துச்சு. 65 நல்லா இருந்தது. மஞ்சூரியனும் நல்லா இருந்துச்சு. பிரியாணி நல்லா ஸ்பைசியாக நம்மளுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரியே இருந்துச்சுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு அம்மாவுக்கு தான் சாப்பிட கொஞ்சம் உரப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுக்கு நல்லா கார நேரமாக சாப்பிட்ட பழக்கனால நல்லா இருந்துச்சுங்க. எப்போ சைடு வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக இருக்குங்க. நம்ம ரோட்டில் போகிறோமா இல்லை மலைக்குள்ளே போகிறோமானே தெரிலங்க. திருச்சியிலேருந்து ஒரு 1 hour டிரைவ். நம்ம சாப்பிட்டதுலேருந்து ஒரு 1/2 hourன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிளேஸ் வந்துடுது. சூப்பராக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் 2 மலைக்குள்ளே நம்ம அப்படியே சென்டராக உள்ளே போட்டு வெளியே வர மாதிரி இருந்துச்சுங்க. ஃபுல்லாகவே மழை போகுது. நாங்கள் 2 3 ரூட் காமிக்குது நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு. பார்ப்போங்க எந்த ரூட்டில் நம்மளுக்கு ஓகேவா இருக்கோ அந்த ரூட்டில் நம்ம செலக்ட் பண்ணி போக வேண்டியதாங்க. ஆல்ரெடி டைம் நிறைய ஆயிடுச்சு. ஸோ எது ஸ்டார்ட்டாக இருக்கோ அதுதான் யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். போக அப்டேட் பண்ணுறாங்க. ஏன்னா கிளைமேட்டும் நல்லா சூப்பராக இருக்கும். கொஞ்சம் கூட வெயில் இல்லைங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா மழை பெய்யுற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் மழையும் பெய்யலைங்க. இது ஒரு வைப்பாக இருக்குங்க. நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சிஎன்ஜி அடிக்க வந்துட்டோங்க.
நேற்று நைட் ஒரு இடத்துல போட்டோம், அப்புறம் செங்கல்பட்டுல போட்டோம், அப்புறம் திருச்சிக்கிட்ட நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு திருச்சியிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்து போட்டோம். இப்போ மறுபடியும் பாயிண்ட் இருக்குங்க, இருந்தாலும் இதுக்கப்புறம் சிஎன்டி இருக்குமான்னு தெரியல, அதனால போடலான்னு சொல்லிட்டு வந்து ஆல்மோஸ்ட் மதுரை கிட்ட வந்துட்டோங்க. இன்னும் இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர் போனால் மதுரைங்க. வந்துட்டு போகாமல் இருக்கிறது ஒரு மாதிரியே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம், டீ காஃபி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். அரோமா பேக்கரி ட்ரீட்ஸ் இங்கே தான் நெக்ஸ்ட்டு ஸ்பாட்டு. இதுக்கப்புறம் போவோமா இல்லை இன்னும் ஒரு 2 இடத்துல ஸ்பாட்டு போட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் போய் சேருவோமா தெரிலங்க. அந்த மாதிரி தான் ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கு. ஸோ ஏன்னா வீரனுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் வீரனுக்கும் ரெஸ்ட்டு, நம்மளுக்கும் ரெஸ்ட்டு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இல்லை மாறிட்டு அப்படியே கிளம்புவாங்க. சுக்கு காஃபி பார்த்தீங்களாங்க, ஹாட் வாட்டரில் போட்டால் இப்படி தான் இருக்கும் போலங்க. இப்போ இது ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் போட்டு சாப்பிட்றாங்க. இது மாதிரி பாலில் போட்டு தான் சாப்பிட்ருக்கேன். நல்லா ஆவி பறக்க இருக்குது. நம்மளுக்கு சுக்கு காஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க யானை மலைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது யானை ஷேப்பில் வருங்க. லைக் தும்பிக்கையில் ஸ்டார்ட் ஆகி திரும்பி வால் வரைக்கிற மாதிரி போகும். லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்டார்ட் ஆகி அப்படியே கண்டினியூஸ் ஆகி அங்கே வரணும் வருங்க. இந்த பக்கம் மதுரைக்கு வரவங்களுக்கு தெரியுதுங்களா, வண்டியெல்லாம் வந்து திரும்புது பார்த்தீங்களா, அந்த சிக்னல்லேருந்து அது பஸ்ஸு போகுது பார்த்தீங்களா. நம்ம டுவர்ட்ஸ் திருச்சிலேருந்து அந்த ஸ்ட்ரைட்டாக வந்தோம்னா அந்த ரைட் எடுத்தால் தாங்க மதுரைக்கு போகிற வழிங்க. அப்படியே அந்த ரைட் எடுத்தோன்னா நம்ம சொந்த ஒரு மதுரைக்கு போகிற வழி. அந்த மலை இதுதான் அந்த இது, அந்த வேலை ஃபுல்லாக அந்த பஸ் எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்கு தெரியுதுங்களா. அந்த சைடு தாங்க மதுரைக்கு போகிற வழி. இதுதான் யானை மலைன்னு சொல்லுவாங்க. அந்த பக்கம் போகணும்னு ஆசையாக தான் இருக்குது. திட்டப்படுறது நம்மளுக்கு இந்த பக்கம் ஒர்க் இருக்கிறனால நம்ம ஃபஸ்ட்டு இங்கே போவோம். சர்ச்சுக்குன்னு வந்திருக்கோம். ஸோ சர்ச்சை போய் பார்ப்போம். டைம் இருந்தால் அந்த பக்கம் போவோம், இல்லைன்னா அப்படியே திருப்பி சென்னை போக வேண்டியதாங்க. இங்கே புளியம்பட்டிக்கு அந்த ரூம் தான் ஃபஸ்ட் எடுக்கலாம் சொல்லிட்டு போனோம். அவங்க வெளியே போயிருக்காங்க. சரி பஸ் இது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. வீடு செட்டப் அங்கே இருக்குது, சூப்பராக. வெயிட்டிங் ஃபார் சாப்பாடு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுலாம் முடிச்சாச்சுங்க. ரூமுக்கு ஒரு 1/2 hour கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே போயிருந்தாங்களாம், வந்துட்டாங்க. நல்லபடியாக ரூம்ஸ் சொல்லி பண்ணிட்டோம். கொஞ்சம் சின்ன சின்ன குறைகள் இருக்குங்க. ரூம் சர்ச் கோவிலில் வேறு ரூம்னால எப்படி தானே இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. நாங்கள் பல வருஷத்துக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி தான் இன்னும் இருக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. இப்போதைக்கு வந்தாச்சு. செம்ம டயர்டு, எனக்கு எப்படி தூங்க போகிறோம். இந்த ரிவ்யூஸ் காமிக்கலாம்னு நினச்சேன், பட் ஃபுல் இருட்டாக இருக்குங்க. ஸோ இப்போ காமிச்சாலும் உங்களுக்கு எதுவும் தெரியாது. டுமாரோ மார்னிங் மறுபடியும் நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்னும் நம்ம பேலன்ஸ் என்னென்ன நாளைக்கு பண்ண போகிறோம் என்ன ஏதுன்றது நாளைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். முடிஞ்ச நாளைக்கு ரூமும் சேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இருக்கிற டயர்டுக்கு ஒன்றும் முடியலை. ஆல்ரெடி 2 ரூம் பார்த்துட்டு வேணாம்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரூம் வந்துருக்கேன். மெயினான திங்ஸுங்க பவர் பாயிண்ட். அந்த பவர் பாயிண்ட்டே இல்லை. நான் எப்படி சார்ஜ் போடுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி இதுக்கு வரைக்கும் மேனேஜ் பண்ணுவோம். பவர் பேங்க்லாம் மாமா எடுத்து வந்திருக்கேன் இருக்காரு. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஓகே பண்ணிடுவாங்க. மறுபடியும் நாளைக்கு கண்டினியூ பண்ணுறேங்க. பை பை.